என்ன கண்ணப்பா அண்ணே, ரோட்டோரமா நின்னுட்டு இருக்கீங்க? இல்ல தம்பி, பையனுக்கு ஸ்கூல் வேனுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். ஓ அப்படியா? வாங்கண்ணே, நம்ம கார்லயே போயிடுவோம். நான் உங்களை டிராப் பண்ணிடுறேன். ஐயோ, எதுக்கு தம்பி? உங்களுக்கு வீணா சிரமம். என்ன கண்ணப்பாண்ணே சொல்றீங்க? உங்களுக்கு உதவுறது எனக்கு சிரமமா? இன்னைக்கு நான் காரு பங்களான்னு வசதியா இருக்கிறது காரணமே உங்க அப்பா தானே அண்ணே. உங்க அப்பா என்னைய டாக்டர் படிக்கிறதுக்கு வழிகாட்டி அதுக்கு செலவும் செஞ்சு படிக்க வச்சதுக்கு நான் காலம் பூராவும் உங்களுக்கு நன்றிக்கடன் பட்டிருக்கேன் அண்ணே. நீங்க எங்களுக்கு உதவ முன் வந்ததுக்கு ரொம்ப நன்றி தம்பி. ஆனா ஸ்கூல் வேன் இப்பவே வந்துடும். நீங்களும் உங்க அப்பா மாதிரி தான் அண்ணே. செஞ்ச உதவிக்கு நன்றி எதிர்பார்க்க மாட்டேங்கிறீங்க. சரி அண்ணே, நான் வரேனே. வரேன் குட்டி பையா. சரி பாய் தம்பி, மாமா. வாங்க. அப்பா, நம்ம தாத்தா நிறைய பேருக்கு உதவி இருக்காராப்பா. நான் எங்க போனாலும் நம்ம தாத்தா பேர் தான் சொல்றாங்க. எனக்கு தாத்தா பேரை சொல்லும் போதே பெருமையா இருக்குப்பா. நானும் நம்ம தாத்தா மாதிரி ஆகணும்பா. அது எப்படிப்பா? நம்ம தாத்தா இறந்து 20 வருஷம் இருக்கும். இன்னும் எப்படிப்பா எல்லாரும் நம்ம தாத்தா பேரை ஞாபகம் வச்சிருக்காங்க? இததான் பப்ளு நம்ம திருவள்ளுவர் தாத்தா திருக்குறள்ல சொல்லிருக்காங்க. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடுவாள் வார். அதாவது நம்ம முன்னோர்கள், சான்றோர்கள், பெரியவங்க இவங்களோட அறிவுரைகளை கேட்டு மத்தவங்களுக்கு உதவி செஞ்சு அறநெறியோட வாழ்ந்தோம்னா நாம இறந்த அப்புறமும் இந்த ஊரும் உலகமும் நம்ம பேரை ஞாபகம் வச்சுப்பாங்க. ஓ அப்படியாப்பா? அப்படின்னா நானும் நம்ம தாத்தா மாதிரி ஆகணும்ப்பா.